அனைவருக்கும் வணக்கம். இன்றைய லங்காஸ்ட்ரியின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 2023 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. கனடிய பிரதமரை கடுமையாக விமர்சிப்பதில் அர்த்தமில்லை, பொறுப்பு கூறலை முன்னெடுப்பதற்கு கனடா தலைமை வகிக்க வேண்டும், தமிழ் பிரதிநிதிகள் தெரிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னரான கடந்த 14 வருடங்களில் அரசாங்கம் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்காமல் காலந்தாழ்த்திவிட்டு அதனை சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தியதும் கோபப்படுவதில் அர்த்தமில்லை என்று தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளனர் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. கனடிய உயர்ஸ்தானிகரிடம் அதிருப்தி வெளியிட்ட அரசு இனப்படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டுகள் இலங்கையர்களை துருவமயப்படுத்தும் என்றும் தெரிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. கனடிய பிரதமரின் கருத்தை கடுமையாக கண்டித்து நிராகரிப்பதாக இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகரிடம் தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரி, எந்தவித ஆதாரங்களுமின்றி முன்வைக்கப்படும் இனப்படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டுகள் இலங்கையர்களை துருவமயப்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக இலங்கையில் முதலீடுகளை செய்யும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. போரினால் ஏற்பட்ட அச்சநிலை காரணமாக இடம்பெயர்ந்து பன்னாடுகளில் வாழும் தமிழர்கள் இலங்கையில் வர்த்தகங்களை முன்னெடுக்கவும் முதலீடுகளை மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்கு தேவையான ஒழுங்குகளை செய்யுமாறு ஆலோசனை வழங்கியுள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இந்தியா, பிரான்ஸ், ஜப்பானின் முயற்சிகளை வரவேற்கின்றோம், இலங்கை கடன் மறுசீரமைப்பு குறித்து G7 நாடுகள் அறிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. கடன் நெருக்கடியில் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்கான உடனடி உதவிகளின் அவசியம் குறித்து மீள வலியுறுத்தியிருக்கும் G7 நாடுகள் இலங்கை விவகாரத்தில் இந்தியா, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைமையில் கடன் வழங்குனர் கூட்டம் நடத்தப்பட்டமையை பெரிதும் வரவேற்பதாக தெரிவித்துள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக செப்டம்பர் மாதத்துக்குள் பொருளாதாரம் ஸ்திரமடையும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நம்பிக்கை என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டம் வெற்றியடைந்ததன் பின்னர் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வர முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக நாடாளுமன்றில் இறுதி தீர்மானம், உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு குறித்து அரசாங்கம் அறிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் சகல அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளும் வழிமுறை தொடர்பில் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் ஊடக தீர்மானம் எடுக்கப்படும். சகல தரப்பினரையும் ஒன்றிணைத்து இணக்கப்பாடான தீர்மானத்தை எடுக்குமாறு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் ஆலோசனை வழங்கியுள்ளார்கள் என இராஜாங்க அமைச்சர் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் சகல அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளும் வழிமுறை தொடர்பில் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தின் ஊடாக தீர்மானம் எடுக்கப்படும். சகல தரப்பினரையும் ஒன்றிணைத்து இணக்கப்பாடான தீர்மானத்தை எடுக்குமாறு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் ஆலோசனை வழங்கியுள்ளார்கள் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். யுத்த வெற்றியின் 14வது நிறைவு விழா என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தேசிய படைவீரர் தின நிகழ்வு முப்படைகளின் தளபதியான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரின் தலைமையில் பத்திரமுல்லையில் உள்ள படைவீரர் நினைவு கூறுவதற்கான சதுக்கத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. 3 தசாப்தங்களாக இடம்பெற்ற யுத்தத்தில் இராணுவத்தினர் வெற்றி கொண்டு 14 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. யுத்தத்தில் இராணுவ, விமானப்படை, கடற்படை மற்றும்
சிவில் பாதுகாப்பு படைகளை சேர்ந்த 28,619 படையினர் உயிர் நீத்தனர் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. பூமியின் ஈர்ப்பு விசையின் மிக குறைந்த புள்ளி இலங்கையில் அமெரிக்காவின் நாசா நிறுவனம் தெரிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பூமியின் ஈர்ப்பு விசையின் மிக குறைந்த புள்ளி இலங்கையின் தெற்கு பகுதியில் காணப்படுவதாக அமெரிக்காவின் நாசா நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிரேஷ் மிஷன் என்று அழைக்கப்படும் நாசாவின் புவியீர்ப்பு மீட்பு மற்றும் காலநிலை பரிசோதனையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் குறித்து கனடிய பிரதமரின் குற்றச்சாட்டு, இலங்கை கடும் கண்டனம், தூதுவரை அழைத்து அமைச்சர் அலி ஷப்ரி அதிருப்தி தெரிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸை கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவிவகார அமைச்சில் சந்தித்த வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலி ஷப்ரி மே 18 கனடிய பிரதமர் ஐன்ஸ்டீன் ட்ரூடோ வெளியிட்ட அறிக்கையை நிராகரித்ததுடன் தனது கண்டனத்தையும் தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக இந்தியாவில் 2000 ரூபாய் நாணயத்தாள்களுக்கு ஆப்பு, செப்டம்பர் 30க்குள் மாற்ற கால அவகாசம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்தியாவில் 2000 ரூபாய் நாணயத்தாள்களை திரும்ப பெற இந்தியா ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக பொரல்லையில் நேற்று துப்பாக்கி சூட்டு சம்பவம், ஒருவர் பலி, போலீசார் விசாரணை என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. கொழும்பு பொரல்ல லெசி ரணகள மாவட்ட பகுதியில் ரயில் கடவைக்கருகில் நேற்று காலை துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றனர். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த பிரதான செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். IPL பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை தகுதி என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. IPL 2023 கிரிக்கெட் பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தகுதி பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற தனது கடைசி லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 77 ஓட்டங்களால் சென்னை வென்றது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த பிரதான செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறிய தர இம்மோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். மேல் மாகாணத்திலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் புத்தளம் மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்.
இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.